இந்த உன் பொண்டாட்டி அழகா தானே இருக்கா? அனுப்பிச்சு விட்றா, காசை கொடுப்பாங்க. டேய் செத்துருவோமா? ஏப்பா இன்னொரு ஆள் வந்திருக்குப்பா, என்னன்னு போய் கேளப்பா. எம்பிடுத்தேன் வாங்கி வச்சிருப்பீங்கன்னு தெரியலப்பா. வரேண்ணே. வாடா வெளியே. அண்ணே. என்னடா அண்ணே நொன்னுட்டு வட்டி காசு எங்கடா? தந்துடுறேண்ணே. என்ன தந்துடுறேன்? 8 மாசமா கொடுக்காம ஏமாத்துனேன். வட்டியை கொடுப்பான்னு பார்த்தா இன்னும் ஏமாத்திக்கிட்டு இருக்க. ஏண்டா வாங்கும் போது வந்து வக்கனையா வாங்க தெரியுதுல, அதே மாதிரி கொடுக்கறதுல இருக்கணும்ல. 2 லட்சத்தை ஒன்றை சுலையா தூக்கி கொடுத்துக்கிட்டு இப்படி வெட்டியா அலைஞ்சு போய் தெரியறதுக்கு நான் தொன்னேன்னு நினைச்சியா? ஏய் நீ யார வேணா பாரு, யாருக்கு வேணா போன போடு. இந்த உன் பொண்டாட்டி அழகா தானே இருக்கா? அனுப்பிச்சு விட்றா, காசை கொடுப்பாங்க. டேய் சட்டையை பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? ஏடா அந்த அளவுக்கு ரோச இருக்குல்ல, அதே மாதிரி காசை கொடுக்கறதுல இருக்கணும்ல. டேய் இன்னைக்கு தாண்டா நீ பார்க்க போற. டேய் இன்னைக்கு உன்கிட்ட எப்படி காசை வாங்குறேன்னு பாரு. அத மட்டும் பாரு. மோசமா இருக்குனே. அண்ணே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்படி எல்லாரும் வந்து கழுத்து நடிச்சா என்னன்னே பண்ணுவோம்? என்னப்பா இது? நமக்கு முன்னாடி இங்க 2 பேர் இருக்காங்க. என்ன ஊர் ஊரா கடை வாங்கி வச்சிருப்பேன் போல. அண்ணே அண்ணே எப்படியா கொடுத்துறேண்ணே. டேய் முதல்ல ஏற்பாட பண்றா, பணத்தை செட்டில் பண்றதுக்கு வழிய பண்றா. ஏன்ட்ட வந்து பேசி என்ன பண்ண? ஓட எழுத்து போய் ஆகுற காரியத்தை பாடுறா. வாழ்க்கையில் இன்னும் எவ்வளோ கஷ்டம் கொடுக்க போகிறேன் ஆண்டவா. இந்த பிரச்சனை எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே. இப்ப என்னங்க பண்றது? தெரியலையேம்மா.